தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்கு உகந்ததுன்னா இந்த தைப்பூசம் தாங்க. தை மாதம் என்பது தெய்வீக மாதம்னு சொல்கிறாங்க. இந்த தை மாதத்தில் தாங்க தைப்பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும். அந்த தினத்தை தான் நம்ம தைப்பூசம்னு நம்ம கோலாகாலமாக ஒவ்வொரு முருகர் கோயிலையும் சரி வீட்லேயும் சரி கோலாகாலமாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வேல் மாறல் இன்றைய தினத்தில் அந்த வேல் மாறலை படிக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்கிது, இந்த வேல் மாறல் நமக்கு எப்படி தோன்றியது, அதை பற்றின வீடியோ தாங்க இது. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு AK Talks. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வேல் மாறல் மகா மந்திரம் நமக்கு கிடைச்சதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்குங்க. அது என்ன கதைனா, 1928 ஒரு மந்திரவாதி இருக்காருங்க. அவர் பல மாய வித்தைகளை செய்கிறாரு. அதை பயன்படுத்தி தன்னை ஒரு முருகர்னு பொய் சொல்லிட்டு திரியிறாருங்க. அப்போதைக்கு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்னிலையில் அவருடைய மாயாஜாலத்தை பயன்படுத்தி முருகர்னு ஆணவத்தோட அவர்கிட்ட நிரூபிக்கிறாருங்க. வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முருகருடைய அருளால் அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பை 16 வரிகள் இருக்குங்க. இந்த 16 வரிகளை முன்னும் பின்னுமா 4 சுற்றுகளாக 64 வரிகளை முருகனை துதித்து பாடினாருங்க இந்த சச்சிதானந்த சுவாமிகள். இப்படி தாங்க வேல் மாறல் நமக்கு கிடைச்சிது. இவர் பாடிய இந்த மந்திரத்தை முருகனின் வேல் மாறல் மகா மந்திரமா நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த மந்திரத்தை சச்சிதானந்த சுவாமிகள் அந்த தீய எண்ணம் கொண்ட மந்திரவாதி மேல பாடி செலுத்துறாருங்க. அப்போதைக்கு அவருடைய உடல் தீய சக்தி கொண்ட அவரோட உடல் நெருப்பால் எரிவதை போன்று அவதிப்பட்டு கடைசியில சச்சிதானந்த சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மந்திரவாதி அவருடைய மாய வித்தைகளை கைவிட்டாராங்க. அன்னையிலேருந்து வேல் மாறல் மகா மந்திரத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. எந்த வித தீய சக்தியா இருந்தாலுமே இந்த பாட்டை பாடுறப்ப நம்மளை அறியாமையே சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல இருந்தாலுமே சரி, நம்ம இந்த பாட்டை நம்ம தொடர்ந்து பாடுறப்ப நம்மளை அறியாமையே போயிடுமாங்க இந்த தீய சக்தி. அரண்டு ஓடிடுன்னு சொல்றாங்க இந்த பாட்டை நம்ம பாடுறப்ப. இந்த வேல் மாறல் பாட்டு கெட்ட எண்ணங்களுக்கும் மட்டும் இல்லைங்க, நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நம்ம இந்த பாட்டை பாடலாம். நமக்கு மன தைரியத்துக்கும் இந்த பாட்டை நம்ம பாடலாம். முருகனும் வேலும் வெவ்வேறு கிடையாதுங்க. முருகருக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த வேலுக்கு நம்ம வேலாயுதத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஏன்னா முருகருடைய ஆயுதம் வேலாயுதத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குங்க. ஏன்னா பார்வதி அன்னை இந்த ஞான வேலை தைப்பூசத்தன்னைக்கு தான் முருகர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதனால தான் என்னவோ தைப்பூசத்தன்னைக்கு நம்ம முருகருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முருகர் வழிபடுறோமோ அதே அளவுக்கு நம்ம வேலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேல் வழிபாட்டை முன்னிறுத்தி நம்ம முருகனை வழிபடணுங்க. வேலுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கு. அதுல வேர்க்கனே நான் ஆல்ரெடி ஒரு மந்திரம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல. வேலுக்குன்னு உண்டான மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்லி ஒரு மந்திரம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மந்திரம் மட்டும் இல்லைங்க, இந்த வேல் மாறல் நம்ம வேலை எப்பெல்லாம் வழிபடுறோமோ அப்போல்லாம் இந்த வேல் மாறல் மந்திரத்தை நம்ம படிக்கவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப்ல நிறைய சேனல் இருக்கு, வேல் மாறல்னு போட்டால் வரும். அதை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம இந்த வேல் மாறலுக்கு அபிஷேகம் பண்ணலாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளை அறியாமையே நமக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு பூஸ்ட் நமக்குள்ள பிறந்த மாதிரி இருக்குங்க. இந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை எத்தனை காலம் நம்ம சொல்லலாம்னா ஒரு மண்டலம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மண்டலங்கிறப்ப இங்கே 48 நாளை குறிக்குது. இந்த 48 நாளில் காலையிலையோ அப்படி இல்லைன்னா சாயங்காலம் ஏதாவது ஒரு வேளையில் நம்ம தொடர்ந்து 48 நாள் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் நிறுத்தி இந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணுறப்ப நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நமக்கு அந்த கோரிக்கையானது கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி அந்த வேலாயுதமே அந்த முருகருடைய வேலே நமக்கு நிறைவேற்றி கொடுக்குமாங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தைப்பூசத்தன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் சிம்பிளாக செஞ்ச வேல் வழிபாடு தாங்க. வேல் வழிபாடுக்கு நான் முருகர்கிட்ட தான் செஞ்சேன். கிச்சனில் ஒரு முருகர் வச்சுருக்கேன், அந்த இடத்துக்கிட்ட தான் நான் வேல் வழிபாடு செஞ்சேன். என்னால் பூஜை ரூமில் வச்சு கம்ஃபர்டபுளாக செய்ய முடியல. அதனால் கிச்சனில் நான் அந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை ஆன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் வேலுக்கு பூஜையெல்லாம் பண்ணேங்க. நான் மத்தியானமே வடை பாயசத்தோட மத்தியானமே படையெல்லாம் போட்டாச்சு. இது ஈவினிங் வேலுக்காக ஸ்பெஷலாக நான் பண்ண பூஜை. என்னால் 2 வேளை விரதம் இருக்க முடியல. ஸோ காலையில் மட்டும் நான் சாப்பிடாமல் இருந்துட்டு மத்தியானம் விரதம் பண்ணி நான் சாப்பிட்டுட்டேன். சில பேர் என்ன பண்ணுறாங்க,
சாப்பிட்டாங்கன்னா காலையிலேயும் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க, ஈவினிங் தான் வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிடுவாங்க. நான் கார்த்திகைக்கு எப்படி விரதம் இருப்போனோ அதேமாரியே தைப்பூசத்துக்கும் வீடெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கார்த்திகை விரதம் மாதிரியே தைப்பூச விரதத்தையும் நான் இருந்தேங்க. நான் வேலுக்குன்னே தனியாக ஒரு மந்திரம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த மந்திரத்துக்கு வந்து யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் வேல் மாறல் மகா மந்திரத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போதைக்கு வந்து எங்கள் கடையில் வந்து காலையிலேருந்து வியாபாரமே இல்லை. சரி நான் ஆன் பண்ணி விட்டுருந்தேன். ஆன் பண்ணி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை கேட்க கேட்க எனக்கு வந்து லாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் உங்கள் கூடயே நானும் ஷேர் பண்ணுறேன். இதுதாங்க அந்த போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டில் தான் வந்து வேல் மாறல் மகா மந்திரத்தை நான் கேட்டிருந்தேன். கேட்குறப்ப எனக்கு கடையில் லாபம் கிடச்சிதுன்னு அந்த சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை நமக்கு வந்து மன தைரியத்துக்கும் நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. நமக்கு எப்போல்லாம் தைரியம் இல்லாமல் ஒரு மன குழப்பத்தோடையும் பயத்தோடையும் இருக்கும்போது தான் இந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லலாங்க. அப்படி தொடர்ந்து நம்ம சொல்லும் பொழுது வேலே நமக்கு வந்து தைரியமாக மாறி நம்ம மனசில் வந்து நிற்குங்க. நம்ம கிட்ட உள்ள கெட்ட எண்ணங்கள் நீங்கவும் இந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை நம்ம தொடர்ந்து வந்து உச்சரிக்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.